ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்துறையில் இப்போ வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயிலை இப்போது ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்ப்பு 2025 எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்றத இப்போது பார்க்கலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3274 வேக்கன்சி விட்டுருக்காங்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வேலைக்கு. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயிலை முழுமையாக இப்போது பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் விண்ணப்ப செயல்முறைன்னு பார்த்தீங்கன்னா 21/3/2025 அன்று தொடங்கி 24/4/2025 வரை தொடரும் சொல்லியிருக்காங்க. காலிடங்கள் மற்றும் விண்ணப்ப நடைமுறைகள் பற்றிய விரிவான தகவலுக்கு www.arasubus.tn.gov. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டிஎன்எஸ்டிசியில் அவர்கள் எழுத்து தேர்வு, ஓட்டுநர் தேர்வு, நேர்காணல் மூலம் தேர்வு செயல்முறையை நடத்துகிறார்கள். விண்ணப்பதாரர்கள் வேலை அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தகுதி அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தகுதி அளவுகோல்கள், வயது வரம்புகள், தேர்வு நடைமுறைகள் மற்றும் சம்பள தொகுப்பு மதிப்பாய்வு செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள். ஸோ வாரியத்தின் பெயர்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3274. விடுக்கையின் பெயர்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். தொடக்க டேட் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 21/3/2025. முடிவு தேதின்னு பார்த்தீங்கன்னா 24/4/2025. தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வேலை செய்ய இடம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. பயன்முறை பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நிகழ்நிறை தான். இதோட வெப்சைட் www.arasubus.tn. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய் இன்னும் முழுமையான தகவலை இப்போது பார்த்துக்கலாம். கல்வி தொகுதி ஓட்டுநர் நடத்துனருக்கு பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதல் உதவி சான்றிதழ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. 1/1/2025 நிலவரப்படி 18 மாத அனுபவத்துடன் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. சாலை போக்குவரத்து நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஐஆர்டி தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு குறைந்தபட்சம் 24 வயது மற்றும் 18 மாதம் அனுபவம் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான வயது வரம்புன்னு பார்ப்போம். ஓசி விண்ணப்பதாரர்களுக்கு 24 வயசுலேருந்து 40 ஆண்டுகள் வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு 24 முதல் 45 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. ஓசி அதாவது முன்னாள் விண்ணப்பதாரர்களுக்கு 24 முதல் 50 ஆண்டுகள் வரை சொல்லியிருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி முன்னாள் விண்ணப்பதாரர்களுக்கு 24லேருந்து 55 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா தேர்வு செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, ஓட்டுநர் தேர்வு, நேர்காணல் எழுத்து தேர்வு, ஓட்டுநர் தேர்வு, நேர்காணல் மூலம் டிஎம்டி தேர்வு செயல்முறை நடத்தும்.
உயரம் மற்றும் எடைன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் உயரமும் 50 கிலோ எடையும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 590 ரூபாயும் மற்றும் 18% ஜிஎஸ்டி, மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 1180 ரூபாய் மற்றும் 18% ஜிஎஸ்டி விண்ணப்ப கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெருநகர போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 364 வேகன்சி இருக்குது. மாநில போக்குவரத்து கழகத்தில் 318 இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 322 இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் 756 இருக்குது. சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 486 வேகன்சி இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 322 வேகன்சி இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் 362 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் 344 வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3274 வேகன்சி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்து மற்றும் குறைந்தபட்சம் 18 மாத அனுபவத்துடன் செல்லுபடியாகும் கனரக வாகன உரிமம் வேண்டும். ஓட்டுநர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் டிரைவிங் கிளாஸ் முடிச்சிருக்கேன், 18 மாதம் எனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் மற்ற பிரிவினருக்கும் வயது தளர்வு இருக்கிறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிற தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க பேசவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செல்லுபடியாகும் முதலுதவி சான்றிதழ் தேவைப்படுது. குறைந்தபட்ச உயரம் பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கண் பார்வை மற்றும் உடல் குறைபாடு இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 590, மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1180 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆட்சேர்ப்பு தேர்வு செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் பின்வரும் கட்டங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். எழுத்து தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு மற்றும் திறனை மதிப்பிடுதல், ஓட்டுநர் தேர்வு ஓட்டுநர் திறன்களை சோதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வலைத்தளமான வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஸோ வெப்சைட் கிளிக் பண்ணி தனிப்பட்ட கல்வி விவரங்கள் நிரப்பணும். அண்டு ஸ்கேன் செய்யப்பட்ட புகைப்படம் மற்றும் கையெழுத்து உட்பட தேவையான ஆவணங்களை மற்றும் பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்துங்க அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்து எதிர்கால குறிப்பாக ஒரு நகலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க.
ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா 10th +2 பாஸ் பண்ணவங்க, அதுவும் ஓட்டுநர் உரிமை பெற்றவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்டு தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க. நன்றி கைஸ்.